இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு மாறாதது. உமது அன்பு நேற்றும் என்றும் இன்றும் ஜீவிக்கிற அன்பாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவியை மீண்டுமாய் உயிர்ப்பித்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் ஊதின ஆவியை நாங்களும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திற்கு சாட்சியாக ஜீவிக்க இந்த நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, வாலிப இந்த சீஷத்துவ இந்த கூட்டத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பலப்படுத்தும், சாயம் செய்யும், வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வர வேண்டியவர்களுடைய இறுதியத்தில் நீர் பேசுவீராக. கர்த்தாவே, அமைதலோடு கர்த்தாவே தாகத்தோடு அமர்ந்து அந்த வார்த்தையை கேட்க கர்த்தாவே கிருபை செய்யும், பொறுப்படுத்திக்கொள்ளும், சாயம் செய்யும். பாடுகிற பாடலை ஆசீர்வதியும். கர்த்தாவே, செய்தி கொடுக்கிற தாசனையும் கர்த்தாவே சகோதரர் டேவிட்டை ஆசீர்வதிப்பீராக. உன்னுடைய வார்த்தையாக இருந்து நீர் பேசுவீராக. ஆண்டவரே, நாங்கள் அமர்ந்து கேட்டிருக்க கர்த்தாவே கிருபை செய்யும். எங்களுடைய இருதயத்தை கர்த்தாவை திறந்து செவி கொடுக்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிய கர்த்தாவை ஒருவசியாக அறிக்கை செய்ய, தீர்மானம் எடுக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. பொறுப்படுத்திக்கொள்ளும், சாயம் செய்யும். கர்த்தாவே, எல்லாவற்றையும் நாமத்தில் கர்த்தாவே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, நீரே உயர்ந்திருப்பீராக. நீர் வாழ்க 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 என்று வாழ்த்தி உடைய தெளிக்கப்பட்ட இரத்தத்தை உயர்த்தினவனாக இந்த ஜெபத்தின் துதியும் ஆண்டவரை சிறுமி பெருமா இயேசு கிறிஸ்துவின் ஈழை நேற்று நாமத்தில் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறோம். நம்முடைய இந்த பாட்டு புக்கில் 502வது பாட்டு, இயேசுவே உம் நாமத்தினால். ஐநூற்றி ரெண்டாவது பாட்டு, இயேசுவே உம் நாமத்தினால். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நாளிலே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம், நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். பின்னாடி வரல, அதான் சவுண்டு எதுவும் கேட்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி பாட்டு புக்கு தயவுசெய்து எடுத்துக்கோங்க, சத்தமாக பாடணும். நாங்கள் 2 பேரும் மட்டும் பாடுறதுக்கு கிடையாது இந்த மீட்டிங், ஆக்சுவலி எல்லாரும் பாடணும் சேர்ந்து. ஸோ ப்ளீஸ் சிங். பாட்டு புக்கு எடுத்துக்கோங்க. ஷேர் பண்ணிக்கோங்க தயவுசெய்து பாட்டு புக்கு. ஓகே, இப்போ சத்தமாக பாடுவோம். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நாளிலே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம், நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம்,
நிலையில்லாயே உலகில் மனமாற்று அலைந்தோ நின்னொளி பிரகாசித்திட சகாஜீவன் கண்டடைந்தோ எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம் மண்ணை நாடி விண்ணை மறந்தோம் புகழ் தேடிய மாற்றம் கொண்டோம் விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம் இயேசுவின் தரிசனத்தால் எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம் உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவியே என்று இயேசு வண்டை வாராயோ நித்திய ஜீவன் பெற்றிடவே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம் இயேசுவை நாம் பின் செல்லுவோம் உலகை என்றும் வெறுப்போம் துன்ப பாதை சென்றிடுவோம் என்றும் அவரின் பலத்தால் எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம் நன்றியுள்ள இதயத்துடன் உமக்கென்றும் ஜீவிப்போம் 556வது பாடல் என் தேவன் என் வெளிச்சம் 556 என் தேவனின் வெளிச்சம் ஒன்னுலோ ஒரு ஸ்கேல் கம்மி பண்ணு என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே என் ஜீவனுக்கரணானவர் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே என் ஜீவனுக்கரணானவர் தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் கர்த்தரே சென்னை சேர்த்து கொள்வார் தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் கர்த்தரே சென்னை சேர்த்து கொள்வார்
என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். ஒரு கேள்வி நேரம். கேள்வி நேரம் எல்லாத்துக்கும் பயம்தான். அடுத்த வாரம் தான் கேள்வி பதிலெல்லாம் இந்த பாட்டினுடைய வசனம் யாராவது ரெஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம். பிரைஸ் நீங்க தான் கொடுக்கணும். வழக்கம் நீங்க தான் கொடுக்கலாம். இருக்கு பிரைஸ் இருக்கா? இருக்கு கொடுக்கலாம். யார் கை வைக்கலாம்? யார் கை தூக்குங்க. யார் சொல்றீங்கன்னு இந்த ப்ளீஸ் லிஃப்ட் அப் யுவர் வசனம். சரி, புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு. ஓகே. ரெஃபரன்ஸ் சாம் 27. சொல்லு, திறந்து சொல்லு. இங்க பாதி கொடுத்துறேன். அவர் 27 சொல்றாரு, அங்க வசனம் அங்க வருது. வசனம் எது? 1 வாசிங்களேன். வாசிங்க. வெரி குட். தமிழ்ல யாராவது? தமிழ்ல யாராவது ஒருத்தர். தமிழ்ல தான் பாடணும். இங்கிலீஷ்ல பாட முடியாது இப்போதைக்கு. இப்போ நிறைய பேர் பாடணும் எல்லாரும் சேர்ந்து. முதல் முறையாக பாடினவங்க இந்த பாட்டு, முதல் முறையாக பாடினவங்க. முதல் முறையானா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பாடுறேன் அப்படி யாராவது இருக்கீங்களா? வருவோம், எல்லாம் சர்ச்சுக்கு வருவோம், பாட்டு பாடிட்டு இருப்போம், பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், வாய் மட்டும் அசைஞ்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கா? யாராவது இருக்கா அந்த மாதிரி? இன்னைக்கு தான் நான் முதல் முறையாக பாடினேன் அப்படி யாராவது இருக்கீங்களா? அப்படி யாரும் இல்லை, எல்லோரும் பாடுறவங்க தான். இந்த பாட்டு முதல் முறையாக நான் இன்னைக்கு தான் கேட்குறேன் பாடுறேன் அப்படி யாராவது இருக்கீங்களா? அவங்க அவருக்கு தமிழ் தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். அப்போது அந்த பாட்டு வெரி குட். 2 சரணம் தான், ரொம்ப அருமையான பாட்டு. சங்கீதக்காரர் தாவீது ராஜா அவர் லைஃப்பில் உணர்ந்து பாடின பாட்டு. நீங்கள் கூட அந்த வரியை இப்போ கொஞ்சம் படித்து அர்த்தத்தோடு இன்னொருக்கா பாடலாம். சரியா? இன்னொருக்கா கூட பாடலாம். அந்த கேள்வி கேட்டதுக்கு அர்த்தம் அப்படின்னா என்ன? நீங்கள்லாம் சத்தமாக பாடணும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்றதுனால. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பாடினதை விட டபுள் சத்தம் வரணும். ஓகே, எல்லாரும் பாடலாம். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர்,
என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் கர்த்தரே சென்னை சேர்த்து கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் கர்த்தரே சென்னை சேர்த்து கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம் ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். இந்த பல்லவி மட்டும் இன்னொருக்கா பாடலாம். அதில் முதல் பாடும்போது கவனிச்சிருப்பீங்க, இந்த கடைசி அந்த 2 வரி பாடும்போது, அதை முதல் முறையாக பாடும்போது ஒரு மாதிரியும், 2வது முறை பாடும்போது கொஞ்சம் வேறு மாதிரியும் பாடணும். அதனால் அந்த ஒரு பல்லவி மட்டும் இன்னொருக்கா பாடலாம். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். வெரி குட். இந்த சங்கீதம் வசனம், ஆண்டோடைய வசனம் வல்லமையான வார்த்தை. இதில் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படிங்கும்போது, நான் யாருக்குமே பெரியவங்களுக்கு, எனக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, டீச்சர்ஸு, வேலை செய்கிற இடத்துலலாம் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நம்ம எங்கெங்கெல்லாம் பயப்படணுமோ அங்கே கட்டாயம் பயப்பட்டு தான் ஆகணும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இந்த ஏஜில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு பெரிய பயம் என்னது ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பயம் சொல்ல முடியாதா? என்னென்ன பயம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு? எக்ஸாம் ஒரு பயம், அது மட்டும்தானா? வேறு டீச்சர்னா பயம். டீச்சர் தானே பயம். டீச்சர் தான் பயப்படுறாங்க. டீச்சர் தான் பயப்படுறாங்க. நான் ரீசெண்டாக டீச்சர்ஸ் பயப்படுறாங்க. அப்புறம் வேறு எதுக்கு பயம் வருது? வேறு எதுக்கு பயமே இல்லையா? வேறு எதுக்கு பயம் வரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு? ஓகே, ஸ்கூல் முடித்து காலேஜ் போகும்போது கொஞ்சம் பயம் வருமே. என்ன பயம்? ப்ராஜெக்ட்ஸ். படிப்பாளிலாம் இருக்காங்க. வைவாவாம், ப்ராஜெக்ட்டா, எல்லாம் படிப்பு சம்பந்தமாக தான் சொல்றாங்க. படிப்பு சம்பந்தம் சொல்கிறாங்க. வேறு எதுவும் பயம் இல்லையா? ஸ்கூல் முடித்து காலேஜ் போகும்போது இப்போ எல்லாம் கிளைமேட் நல்லா மாறிச்சு போட்டுருக்கு காலேஜில் எல்லாம். வேறு தொந்தரவெல்லாம் எதுவும் இல்லையோ?
காலேஜில் படிக்கும்போது, படிக்க புதுசாக சேரும்போது இல்லையா? நீங்கள் யாருக்கும் தொந்தரவு பண்ணுறது இல்லையா? அதுதான் நான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். காலேஜுக்கு போனால் ஃபஸ்ட் இயரில் நான் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் உயரம் இருக்குது. நான் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப கொஞ்சம் குள்ளமாக இருப்பேன். அவ்வளோதான். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் டைம் காலேஜ் போகும்போது பயங்கரமாக ரகலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை வந்து என்ன பண்ணுவாங்க, அதாவது இந்த யங் ஏஜில் எல்லாருக்கும் இருக்க ஒரு இன்பம் சந்தோஷம் என்னென்னா, மற்ற ஒரு சிலரை கீழே இழுத்து அவங்கள வேடிக்கை காட்டினா அது என்ன ஆகுது எல்லாருக்கும், மற்றவங்களுக்கு இன்னும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அப்படின்னு நடக்கிறது இல்லை போல் இருக்கு. அந்த வார்த்தை சொல்லவே மாட்டேங்க. காலேஜில் என்ன இருக்கும், ரேகிங். இப்போல்லாம் இல்லையா? அதுதான் நான் கேட்டேன். இல்லை இப்போ இல்லையா? ஓகே, இல்லையா? அதனால தான் சொல்ல மாட்டேன். அப்போ என்ன ஓல்டு ஃபேஷன் அவுட் ஆஃப் சிலபஸ். ஓகே, வெரி குட். பட் இப்போ வேறு நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் வந்தாச்சு. சரியா? படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் நீங்கள் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு சில விதமான பயங்கள் இருக்குது, பேரண்ட்ஸுக்கும் நிறைய பயம் இருக்குது. பட் ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா ரட்சிப்பு இருந்தால் இந்த மாதிரி உள்ள எல்லா பயத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, அவர் விடுவிக்கிறாங்க. நான் தைரியமாக இருப்பேன்னு சொல்லி அவர் போல்டாக சொல்கிறார். அதனால் நம்ம இந்த யூத் மீட்டிங் எல்லாம் வர்றதுனுடைய காரணம் இதுதான். நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்கன்னா அடிக்கடி அங்கிள் சொல்லுவாங்க, மிஸ் பண்ணாங்கன்னா தே மிஸ்ட் இட் ஃபார் எவர். அதுதான். பட் நீங்கள் என்ன பண்ணால் வந்த கொஞ்சம் பேர் இந்த மாதிரி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி நீங்கள் அவங்கள கொண்டு வரணும். உங்களுடைய மைண்ட் செட்டும் புரியுது. நீங்கள் யூத் மீட்டிங்லாம் வரும்போது ரொம்ப டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் முடித்தா நல்லாயிருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி என்ன இருக்கும். பட் என்ன இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், இந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரி உள்ள சத்தியங்கள் உள்ளே போக முடியும். சரியா? இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்தது, இந்த டைம் அவர் எடுத்துட்டாருன்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. பட் வாட் எவர் இட் இஸ், இது சத்தியம். அதனால் யூத் மீட்டிங் நீங்கள் மட்டும் வர்றது மட்டும் இல்லை, மற்றவங்களை என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி பாடல்கள் சத்தியமெல்லாம் உள்ளே போகிறதுக்கு இடம் கொடுக்கணும். நம்ம ஆண்டு வசனம் கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு இங்கிலீஷ் பாட்டு, ஒரு ஹிம் பாடலாம். மாஸ்டர் ஸ்பீக் தை சர்வன்ட் ஹியரத் 49. தமிழ்லையும் இருக்குது, 317, 49. ரெண்டுத்துலேயும் பாடலாம், ரெண்டுலேயுமே பாடலாம். இங்கிலீஷில் 49, தமிழில் 317. ஃபஸ்ட் இங்கிலீஷில் பாடலாம். Master, speak, thy servant heareth, waiting for thy gracious word. Longing for thy voice that cheereth, Master, let it now be heard. I am listening, Lord, for thee. What hast thou to say to me? Often through my heart is feeling many other voice than thine. Many an unwilled echo stealing from the walls of this thy shrine. Let thy long for accents fall, Master, speak and silence all. Master, speak, though least and lowest, let me not unheard depart. Master, speak, for oh, thou knowest all the yearning of my heart. Knowest all its truest need, speak and make me blessed indeed. Master, speak and make me ready when thy voice is truly heard. With obedience glad and steady, still to follow every word. I am listening,
Lord, for thee. Master, speak, oh speak to me. Speak to me, my oh Master, let me know it is to me. Speak that I may follow faster, with a step more firm and free. Where the shepherd leads the flock, in the shadow of the rock. அதே பாடல் தமிழில் பாடுறோம். 317. 317. 317. இந்த பாட்டு ஒரு ஜெபமாக இருந்தால் நலமாக இருக்கும். ஒவ்வொரு தடவை ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வரும்போதும் இதுதான் நம்மளுடைய ஜெபமாக இருக்கணும். ஆக்சுவலி பேசும் கேட்கிறேன் கர்த்தாவே, ஆசிக்கும் வார்த்தையை வாஞ்சிக்கிறேன் தோனிக்காக, கேட்கச் செய்யும் மொழியை செவி சாய்த்து நிற்கிறேன், ஏது எனக்கு சொல்வீர். எல்லா சத்தங்கள் நுழையும் பொல்லா என்னுள்ளத்திற்குள், பல தோனிகள் ஒலிக்கும் உமதாலயத்திற்குள். உந்தன் ஸ்வரம் கேட்பதால் வந்தவை அடங்கட்டும். ஆண்டவாயான் தாழ்வானாலும் கேளாமல் போக வீடி. ஆவலை அறிந்தாலும் தேவன்போடு பேசுவீர். தேவைகளை தெரிந்து யாவையும் வெளியிடும். உந்தன் சத்தத்தை கேட்கவே எந்தனை தயாராக்கும். வார்த்தைகள் யாவும் தொடர என்னை பலப்படுத்தும். கர்த்தர் செவி சாய்க்கிறே, சித்தமாக பேசிடும். மேய்ப்பனே பேரிட்டு பேசும் எனக்கென்றே அறிய. என் வார்த்தை கேட்டு துரிதமாய் பின் செல்ல. கண்மலையின் நீழலில் மந்தையுடன் இருக்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர். பேசும் கேட்கிறேன் கர்த்தாவே, ஆசிக்கும் வார்த்தையை வாஞ்சிக்கிறேன் தோனிக்காக, கேட்கச் செய்யும் மொழியை செவி சாய்த்து நிற்கிறேன், ஏது எனக்கு சொல்வீர். நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம். நான் இங்கிலீஷில் பேச போகிறேன். டிரான்ஸ்லேஷன் எத்தனை பேருக்கு வேணும்?
எனக்கு தமிழில் வேணும் அப்படின்றவங்க யாராவது இருக்கீங்களா? இருந்தால் தயவுசெய்து தைரியமாக கை தூக்குங்க, பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. தமிழ் வேணும் என்கிறவர்கள் கை தூக்கணும். We are going to read the same portion that we read during worship. What was the portion? How many of you remember, or how many of you were there during that? 2 Corinthians chapter 12. Huh? Okay, let's read 2 Corinthians chapter 12 verses 7 to 10. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் வசனங்கள் 7 10 வரைக்கும். Verses 7 to 10. Okay. Let's all read together. நம்ம இந்த வசனங்களை சேர்ந்து படிக்கலாம். And when we read, please read it prayerfully, clearly. Make sure you read every line understanding it, so that you should read it in such a way that God, you have to talk to me. நீங்கள் இந்த வசனம் படிக்கும்போது ஜெபத்தோட தெளிவாக நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை புரிந்து கொண்டவங்களா அந்த வசனத்திலேருந்து ஆண்டவர் பேசணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இதை படிங்க. Okay, so let's read it all together loudly. எல்லாரும் சேர்ந்து சத்தமாக 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் 7 10 வரைக்கும் படிக்கிறோம். Because of the surpassing greatness of the revelations, for this reason, to keep me from exalting myself, there was given me a thorn in the flesh, a messenger of Satan to torment me, to keep me from exalting myself. Concerning this, I implored the Lord 3 times that it might leave me. And he said to me, my grace is sufficient for you, for power is perfected in weakness. Most gladly, therefore, I will rather boast about my weaknesses, so that the power of Christ may dwell in me. Therefore, I am well content with weaknesses, with insults, with distresses, with persecutions, with difficulties, for Christ's sake. For when I am weak, then I am strong. Here, we see a situation where Paul has a problem. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்த ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். And through this particular situation and through the problem he has, we see a wonderful prayer. இந்த குறிப்பிட்ட சூழ்நிலை குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து ஒரு அருமையான ஜெபத்தை நம்ம பார்க்க முடிகிறது. More than seeing what is the prayer, we have to learn what kind of heart we need to have, or what kind of attitude we need to have when we go to the Lord in prayer. ஜெபத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது என்ன மாதிரியான ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும், என்ன மாதிரி மனசோடு நம்ம போகணும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. Is prayer important? ஜெபம் பண்ணுறது முக்கியமானதா? Yes or no? It is important. Okay. Why is it important? Do you all pray? ஏன் ஜெபம் பண்ணுறது முக்கியம்? நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுறீங்களா? Do you all pray? நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுறீங்களா? Many young people think that prayer is for old people. அநேக வாலிபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஜெபம் பண்ணுறதெல்லாம் வயசானவங்களுக்கு. Oh, I am young. I can tell my request to others, let them pray, I need not pray. That's what we think. நான் இளம் வயதில் இருக்கிற ஆள், அதனால் எனக்கு ஏதாவது ஜெப தேவை இருந்துச்சுன்னா ஜெபிக்கிற பெரியவங்கள்ட்ட நான் சொல்லிடணும், அவ்வளோதான். Prayer is something that is not limited to any age. ஜெபம் என்கிறது எந்த ஒரு வயது வரம்புக்கு உட்பட்டது கிடையாது. Prayer is to be made by everyone. ஜெபம் எல்லாராலும் செய்யப்பட வேண்டிய ஒன்று. Prayer is the only thing that you can do until your death. After that there is nothing called prayer. நீங்கள் ஜெபங்கிறத நீங்கள் சாகிற வரைக்கும் நீங்கள் செய்ய முடியும். அதுக்கப்புறம் நம்முடைய மூச்சு நின்றதுக்கப்புறம் ஜெபம் செய்ய முடியாது. Because after the life on earth,
When we are going to live with the Lord, there is nothing called prayer. There is only worship. இந்த உலக வாழ்க்கை முடிந்ததுக்கு அப்புறம் நாம் கர்த்தரோடு கூட தான் நம்ம என்றென்றைக்கு வாழ போகிறோம். அங்கே ஜெபம் தேவையில்லை, அங்கே ஆராதனை தான் இருந்து கொண்டே இருக்க போகிறது. So prayer has a very vital, important part of life until we live on this earth. அதனால் ஜெபங்கிறது வந்து இந்த உலகத்தில் நம்ம உயிர் வாழ்கிற வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பாகமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. So many young people also ask, why should I pray? அநேக வாலிபர்கள் கூட கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? When God knows everything, why should I pray? ஆண்டவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, அப்படி இருக்கும்போது நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? But still our God's desire is like this. ஆனாலும் நம்முடைய ஆண்டவருடைய ஆசை இப்படி இருக்குது. Ask and it shall be given to you. நீங்க கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். He knows the thoughts. அவர் நம்முடைய நினைவுகளை அவர் அறிவார். He knows what all we desire. நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோம் அவருக்கு தெரியும். He knows all our needs. நம்முடைய தேவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். But still, அப்படி இருந்தாலும் his desire is, அவருடைய ஆசை என்னன்னா, we come and ask him. நாம் வந்து அவர்கிட்ட கேட்கணும். We show that our dependency is on him. நம்ம சார்ந்திருக்கிறது அவர் மேலே தான் அப்படிங்கிறது வந்து நாம் தெரியப்படுத்தணும்னு அவர் விரும்புகிறார். Why do we go to prayer? நம்ம ஏன் ஜெபத்தில் நம்ம போகிறோம்? What is prayer, by the way? அல்லது ஜெபன்னா தான் என்ன அது? What is prayer? What do you think is prayer? நீங்கள் ஜெபங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? What do you think is prayer? ஜெபன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Relationship. He went to a very high standard altogether. Okay, relationship. Okay, that's a good word. ஜெபங்கிறது ஒரு உறவு, ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை. What else? Speaking to God. Okay. Someone said something here. Interaction. It is a two-way communication. Okay, so we heard three kinds of things actually, but I'll put it in order actually. Okay, it is relationship, it is speaking to God, but not only you speaking, but it is a conversation, it is an interaction, or in other words, it is a dialogue and it is not a monologue. We need to understand that. என்பது ஆண்டவரோடு கூட உள்ள ஒரு உறவாக இருக்கிறது, ஆண்டவரோடு பேசக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இது ஏதோ ஒரு வழியாக பேசுகிறது மாத்திரம் கிடையாது, அவர் பேசுவதை கேட்கக்கூடிய, அதாவது ஒரு உரையாடக்கூடிய ஒரு காரியமும் அந்த ஜெபத்தில் அடங்கியிருக்கிறது. Regarding Baksing uncle, there I have heard this particular instance. பக்சிங் அங்கிளை குறித்து இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நான் கேட்டிருக்கிறேன். There was one uncle who used to go with Baksing uncle. ஒரு அங்கிள் அவங்க வந்து பக்சிங் அங்கிளோட கூட அவங்க போகிறது வழக்கம். Baksing uncle used to go to the seashore and he used to pray. பக்சிங்ல என்ன செய்வாங்கன்னா, அந்த கடற்கரை ஓரத்தில் போய் அங்கே ஜெபம் பண்ணுவாங்க. Early in the morning. அதிகாலையில் போய் ஜெபம் பண்ணுவாங்க. And this uncle used to be seeing what is he doing. அப்போ கூட இருந்த இந்த மற்ற அங்கிள் பக்சிங் அங்கிள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க பார்ப்பாங்க. For few minutes his lips will be moving. He'll be talking. கொஞ்சம் the noise won't come out, but we can see him he is speaking something. சில நிமிடங்கள் அவருடைய உதடு அசைந்து கொண்டே இருக்கும், ஆனால் சத்தம் கேட்காது, ஆனால் அந்த உதடுகள் அசைந்து கொண்டே இருக்கும். For few minutes there won't be any movement of lips. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிமிஷங்களுக்கு வந்து அந்த உதடினுடைய அசைவு எதுவுமே இருக்காதான். After a few minutes again the lips will start moving. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சில நிமிடங்கள் அந்த உதடுகள் வந்து அசையுமா. This uncle used to see this every day. ஒவ்வொரு நாளும் அவர் கூட இருந்த பக்சியங்கள் கூட இருந்து இன்னும் மற்ற ஒரு ஊழியக்கார அங்கிள் அவங்க கவனிச்சுட்டே இருந்தார். One day he asked uncle, it seems. ஒரு நாள் அந்த அங்கிள் வந்து பக்சியங்கள்கிட்ட கேட்டாங்களாம், uncle, I see that whenever you go to pray, I see for few minutes your lips are moving and for few minutes there is no movement at all. After few minutes again I see it. Is that because it is too early in the morning and suddenly you go for a sleep or something? He asked that question. அங்கிள்கிட்ட பக்சிங் அங்கிள்கிட்ட போய் அந்த மற்ற இன்னொரு ஊழியக்காரங்கள் கேட்டாங்களாம், அங்கிள் நீங்கள் ஜெபம் பண்ணுறதை நான் பார்த்துட்டு இருந்தேன், கொஞ்ச நேரம் உங்கள் உதடு அசைஞ்சிட்டே இருந்தது, கொஞ்ச நேரம் உதடு அசைவதே இல்லை, அப்படியே வெறுமனே இருந்தது, காலையில் நேரத்தில் அதிகாலையில் போனதுனால நீங்கள் கொஞ்சம் தூங்குனதுனால அந்த நேரத்தில் உதடு அசைலியா அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்டாராம். At that time Baksing uncle told, it seems. அதற்கு கர்த்தருடைய தாசர் பக்சிங் அங்கிள் சொன்னாங்களாம், see, I speak to God, நான் ஆண்டவரோடு நான் பேசினேன், then I stop to hear what he is trying to tell me. அதுக்கப்புறம் நான் பேச நிறுத்தி ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படிங்கிறத வந்து நான் கவனிச்சு கேட்டேன். And because it is a conversation,
It is a two-way communication. ஜெபங்கிறது வந்து அது ரெண்டு பேர் பரஸ்பரம் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. In this young age, you should know how to pray. இந்த வாலிப வயதுல எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க கற்றுக்கொள்ளணும். In this young age, you need to understand the importance of prayer. இந்த வாலிப வயதுல ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். And that's the reason whenever elderly people come and stand here and they tell, they always their desire, their cry is always that, oh, we don't see people for the church prayer. They always cry for that. Have you seen that? அதனால தான் சபையில் பெரியவங்களை பார்க்கும்போது அவங்க ரொம்ப பாரத்தோட அவங்க சபையில் வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லையே வரமாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க வேதனையோடு அவங்க சொல்லுவதை நம்ம கேட்டிருப்போம். நீங்கள் கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி? So why this prayer is needed? ஏன் இந்த ஜெபம் அவசியம்? It is needed for everything, for your personal, for the church, for the nation, for your society, for your family, for your friends, anything you name it, you need prayer. எல்லாவற்றுக்கும் இந்த ஜெபம் வந்து மிக அவசியம். உங்களுடைய தனிப்பட்ட தேவையாக இருக்கலாம், குடும்பத்தினுடைய தேவையாக இருக்கலாம், சபையினுடைய தேவையாக இருக்கலாம், உங்களுடைய நம்முடைய நாட்டினுடைய தேவையாக இருக்கலாம், சமுதாயத்தினுடைய தேவையாக இருக்கலாம், சபையினுடைய ஊழியத்தினுடைய தேவையாக இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் ஜெபம் அவசியம். And you need to understand the importance. அது மட்டும் இல்ல, இதனுடைய முக்கியம் என்னங்கறதை நீங்க புரிஞ்சுக்கணும். Not only that, you should know how to pray also. அது மட்டும் இல்ல, எப்படி ஜெபம் பண்ணணும்ங்கறதையும் தெரிஞ்சிருக்கணும். Let us see some basic steps. I am not going to take too deep to make you confused or anything like that. நான் ரொம்ப அதிகமா ஆழமா போய் உங்களை எல்லாம் குழப்பலாம் நான் விரும்பல. அடிப்படையான ஒரு சில ஜெபத்தை குறித்த அந்த படிகளை நான் சொல்ல விரும்புகிறேன். So let's see the situation first. முதல்ல ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கலாம். What is the problem? பிரச்சனை என்ன? நம்ம படிச்சதுல in the portion that we read, what is the problem? நம்ம படிச்ச அந்த வேத பாகத்துல என்ன பிரச்சனையா இருந்தது? Loudly please. Whoever is telling, please tell me loudly. சொல்றவங்க கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா. What was the problem? என்ன பிரச்சனையாக இருந்தது? Thorn in the flesh. There was a thorn in the flesh. மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. So that thorn was the problem. அந்த முள்ளு தான் பிரச்சனை. So his desire is that the thorn should leave him. அவருடைய ஆசை என்னன்னா அவருக்குள்ள இருந்த முள்ளு அவரை விட்டு நீங்கி போகணும். Is there anything wrong in that prayer? In that desire? அந்த ஆசையில ஏதாவது தப்பு இருக்குதா? Nothing wrong, right? தப்பு எதுவும் இல்லல்ல. Okay. So now he wants that thorn to be removed. அவர் அந்த முள் நீக்கப்படணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். So he is praying. அதுக்காக அவர் ஜெபம் பண்ணார். Now let us see what is the attitude that Paul has while praying to God. இப்போ கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய மனப்பான்மை அல்லது அவருடைய மனநிலை எப்படி இருந்தது நம்ம பார்க்கிறோம். We are going to see 5 things. அதுல 5 விஷயங்கள் பார்க்கிறோம். The first one, முதல் காரியம், when you go to prayer, நீங்க ஜெபத்துக்கு போகும்போது your prayer should be specific and clear. உங்களுடைய ஜெபம் அது குறிப்பானதாக தெளிவானதாக இருக்க வேண்டும். Pray clearly and specifically. That's the first point that you need to remember. நீங்க மனசுல வைக்க வேண்டிய ஜெபத்தை குறித்த முதல் குறிப்பு என்னன்னா நீங்க குறிப்பாக தெளிவாக ஜெபம் பண்ண வேண்டும். While praying, don't beat around the bush. God knows everything. நம்ம சுத்தி வரணும். அதாவது தெளிவில்லாம ஏதோ மறைச்செல்லாம் சொல்லணும் அப்படி இல்லை. ஆண்டவர்க்கெல்லாம் that's the right word. Don't try to hide anything. ஏதோ மறைச்செல்லாம் சுத்தி வளைச்செல்லாம் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது இல்லை. So you need not hide anything while praying. நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட எதுவும் மறைக்க வேண்டியதே இல்லை. So you should be very very clear and specific, saying this is what I want, Lord. ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு இதுதான் வேணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தெளிவாக குறிப்பாக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். Paul's prayer was very clear. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம் ரொம்ப தெளிவாக இருந்தது. 8th verse. 8வது வசனம். Concerning this I implored the Lord 3 times that it might leave me. அது very clear. I want the thorn to leave me. That was his very clear specific prayer. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அது என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று அவர் தெளிவாக குறிப்பாக ஜெபம் பண்ணினார். Without clarity, please don't go into prayer. உங்களுக்கு தெளிவு இல்லைன்னா அந்த தெளிவு இல்லாம தயவு செய்து ஜெபத்துல நீங்க போகாதீங்க. When you go to God, go with clarity in mind. Go with a list in your hand. தேவனிடத்துல This is what I want to pray to the Lord for. நீ தேவனிடத்துல போகும்போது தெளிவாக என்னென்ன விவரங்களுக்காக ஜெபிக்க போறீங்கிற ஒரு பட்டியலோட போங்க. Now the question is, இப்போ ஒரு கேள்வி, do you have thorn in your life?
உங்கள் வாழ்க்கையில் முள் இருக்குதா? Everybody has different kinds of thorns. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விதவிதமான முட்கள் உண்டு. Relate that thorn to what is that hindering it in your life actually. இந்த முள்ளை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தடையாக இருக்குதோ அதோட நீங்கள் சம்மந்தப்படுத்தி பாருங்கள். Many things might be a thorn in your life. அநேக காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து சென்றிருக்கலாம். முட்களாக அநேக முட்கள் maybe a thorn in your life. அநேக முட்களாக இருக்கலாம். அல்லது So you need to find out what are those thorns in your life. உங்க வாழ்க்கையில அந்த முட்கள் என்ன என்பதை நீங்க கண்டுபிடிக்கணும். For some people studies and exam might be a thorn. ஒரு சிலருக்கு அவங்களுடைய படிப்பு பரீட்சை அதுவே முட்களா இருக்கும். For some people their friends might be a thorn. இன்னும் கொஞ்சம் பேருக்கு அவங்களுடைய நண்பர்கள் தோழிகள் அவங்க முட்களா இருப்பாங்க. You might be facing a lot of hindrance from your friends. உங்க நண்பர்களிடத்திலிருந்து நீங்க அநேக முட்களை நீங்க எதிர்கொள்ளக்கூடும். So your friends might be a thorn. ஒருவேளை உங்களுடைய நண்பர் அல்லது தோழி உங்களுக்கு முள்ளாக இருக்கலாம். Your boss in the workplace might be your thorn. உங்க வேலை செய்யற இடத்துல உங்க மேல் அதிகாரி அவர் முள்ளா இருக்கலாம். So there might be different kinds of thorns for different people. பல்வேறு விதமான நபர்களுக்கு பல்வேறு விதமான முட்கள் இருக்கலாம். Identify your thorn in your life. உங்க வாழ்க்கையில இருக்கிற முள் அது என்ன என்கிறத அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. Be very clear. அதுல மிக தெளிவா இருங்க. Write it down. அதை எழுதி கொள்ளுங்க. Then go to the Lord. பிற்பாடு நீங்க கர்த்தரிடத்துல போங்க. Lord, I have a thorn in my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில முள் இருக்குது ஆண்டவரே. I have different thorns in my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த விதவிதமான முட்கள் இருக்குங்க ஆண்டவரே. I want those thorns to leave me, Lord. ஆண்டவரே அந்த முட்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கணும் அப்படி நான் விரும்புறேன் ஆண்டவரே. There is nothing wrong in asking God for such kind of request. அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை வேண்டுதல ஆண்டவர்கிட்ட வைக்கிறதுல தவறு ஒன்றும் இல்லை. So the first step is pray specifically and clearly. முதலாவது படி என்னவென்றால் நீங்கள் குறிப்பாக தெளிவாக ஜெபிக்க வேண்டும். Second one, இரண்டாவதாக how to pray. எப்படி ஜெபம் பண்ணுவது? Paul prayed specifically and clearly. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தெளிவாக குறிப்பாக ஜெபித்தார். Second, you need to understand, you need to pray earnestly. இரண்டாவதாக நீங்கள் ஊக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும். You need to pray earnestly. What is this earnestness? ஊக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஊக்கத்தோடுனா அந்த வாஞ்சையோடுனா என்ன அதனுடைய அர்த்தம்? 8th verse. 8வது வசனம். Concerning this, how did Paul pray? It seems it is written here. Concerning this, what did he do? It seems he pleaded. That's the word that I wanted actually. வேண்டிக் கொண்டேன் என்று தமிழில் இருக்கு. இது குறித்து நான் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். Pleading. அதாவது மன்றாடுறார். What does pleading mean? மன்றாடுவது என்றால் என்ன? Many people think that why should I plead? Am I a beggar to plead? We think that. மன்றாட நான் அங்கே பிச்சை கேட்கிற நபரா என்று கூட ஒரு சிலர் நினைக்கலாம். Pleading does not show that actually. When you go to God and when you say that I am pleading God, it is not pleading like a beggar, but it is pleading showing that I am incapable, Lord. You are the only one who can do me. I humble myself. That's what it shows. மன்றாடுகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தர்கிட்ட போய் மன்றாடுவது என்று சொல்லும் பொழுது அந்த பிச்சை கேட்கிற நபராக போகிற அந்த ஒரு காரியத்தை அது குறிக்காமல் ஆண்டவரே என்னால் இதை சமாளிக்க முடியாத சமாளிக்க நடந்தது திறன் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஒத்துக்கொண்டு போய் மன்றாடுவதாக இருக்கிறது. Pleading shows humility. அந்த மன்றாடுவதிலே தாழ்மை காணப்படுகிறது. Pleading shows that I am dependent on you. மன்றாடுதல் என்று சொல்லுவதிலே ஆண்டவரே நான் உங்களை சார்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறது அது காட்டுது. So you need to make sure that you plead to God whatever the request you have. உங்களுக்கு என்ன அந்த விண்ணப்பம் இருந்தாலும் அதை கொண்டு கர்த்தர்கிட்ட நீங்க மன்றாடுகிறவங்களா நீங்க இருக்கணும். So do you plead to God? நீங்க ஆண்டவர்கிட்ட மன்றாடுதல் செய்றீங்களா அல்லது நீங்க வேண்டிக் கொள்றீங்களா? You know how some people go to the prayer? ஒரு சிலர் எப்படி ஜெபத்துல போவாங்க தெரியுமா? They'll go to the prayer with a list. அவங்க ஒரு பட்டியலோட ஜெபத்துல போவாங்க. They tell everything to God. அவங்க ஆண்டவர்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. After telling they'll tell. அவங்க எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் they'll say okay, I have told everything to God, if he wants let him give, and they go off. That's it. ஆண்டவர்ட்ட எல்லாம் சொல்லியாச்சு, ஆண்டவர் விரும்பினா கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டு கிளம்பி போயிடுவாங்க. That shows that you are showing authority on God.
அது எதை காமிக்குதுன்னா அந்த முழு அதிகாரமும் ஆண்டவர்கிட்ட தான் இருக்குதுங்கிறத நீங்க சொல்லி போறீங்க. நான் அதிகாரமா கேக்குறேன். ஓ மன்னிக்கவும். I ask with authority. நான் அதிகாரத்தோடு கேட்கறது அது காமிக்குது, மன்னிக்கவும். So here pleading shows my humility and my dependency on God. ஆனா வேண்டிக் கொள்றதுனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா என்னுடைய தாழ்மையை அது காமிக்குது, நான் கர்த்தரை தான் சார்ந்திருக்கிறேன் நம்பி இருக்கிறேங்கிறத அது காமிக்குது. It is not only pleading. Here in my version of English it is they have used a different word. Concerning this I implored the Lord. வேண்டிக் கொண்டது மாத்திரம் இல்லை, அது ஒரு அர்த்தம் மாத்திரம் இல்லை. இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் அந்த வெர்ஷனில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நான் அந்த பாரத்தை ஆண்டவர் மேலே வைத்து விட்டேன். I implored means I start enquiring him. I start enquiring about what's happening. What is means you are in a conversation with God. ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிற மாதிரி அது என்ன ஆச்சு. Implore means deep dive and question about it. அங்கே அதில் ரொம்ப இணைஞ்சு அதை பற்றி கேள்வி கேட்குற ஒரு உரையாடலில் ஈடுபடுற மாதிரி உள்ள ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. In other way it shows your relationship with God. வேறு சொல்ல போனால் ஆண்டவரோடு உங்களுக்கு இருக்கிற உறவை அந்த அனுபவம் காட்டுகிறது. Tell me if you need something from your father, how many of you go and plead him? நீங்கள் சொல்லுங்க. We plead him, right? உங்கள் அப்பா அம்மா கிட்ட உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எத்தனை பேர் நீங்கள் போய் இந்த மாதிரி வேண்டிக் கொள்ளுவீங்க? We plead him, right? நம்ம மன்றாடுறோம் இல்லையா? Because we need it. ஏன்னா நமக்கு அது வேணும். So we go and definitely plead to our mom. If dad doesn't give, then we go and amma appa kitta solluma. We tell that, right? அப்பாட்ட கேட்போம், அப்பா தரலையா அம்மாட்ட போய் சொல்லி அம்மா அப்பாட்ட சொல்லுங்க. That shows that I can't, only my dad can. So I will plead. என்னால அது முடியாது, அதனால எங்க அப்பாட்ட கேட்டுதான் ஆகணும். It doesn't mean that I am begging my father, right? அப்பாட்ட போய் பிச்சை கேட்கறதாக இல்ல. It is showing my humility and my incapability, and it shows that I am dependent on you. என்னுடைய தாழ்மையும் என்னால முடியாத தன்மையும் நான் அவரை தான் சார்ந்திருக்கிறேன் நம்பி இருக்கிறேங்கிறதையும் அது காமிக்குது. Thirdly, மூன்றாவதாக pray persistently. நீங்க விடாமுயற்சியோட ஜெபிக்க வேண்டும். How many times did Paul pray? அப்போஸ்தலன் பவுல் எத்தனை முறை ஜெபம் பண்ணாரு? For the thorn to be removed from his flesh, how many times did Paul pray? அவருடைய மாம்சத்திலிருந்து அந்த முள் நீங்கிறதுக்காக எத்தனை தரம் அவர் ஜெபம் பண்ணாரு? 3 times. 3 தரம். Until he received an answer, he did not leave praying at all. பதில் கிடைக்கிற வரைக்கும் அவர் ஜெபம் பண்றதை நிறுத்தவே இல்லை. So in the same way, tell me how many of you stop pleading your dad after one time? நீங்க எத்தனை பேர் உங்க when you need something, ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது ஒரு டைம் ஒரு முறை மாத்திரம் நீங்க கேட்டுட்டு நிறுத்தினவங்க இருக்கீங்களா? How many of you stop? எத்தனை பேர் அப்படி நிறுத்தி? We keep asking, right? நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க இல்லையா? Today we will ask, tomorrow we will ask. After some time dad will say, don't ask me once again. இன்னைக்கு கேட்போம், நாளைக்கு கேட்போம், அடுத்த நாள் கேட்போம், கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா சொல்லிடுவாங்க நீ இந்த மாதிரி திரும்ப கேட்காதன்னு சொல்லுவாங்க. After a month we will again start. இன்னும் கொஞ்ச நாட்கள் கழித்து மறுபடியும் நம்ம ஆரம்பிச்சிருவோம். Fresh start we will do. புதுசா ஆரம்பிக்கிறது. Persistency. We will never leave. அதுல விடாமுயற்சியோட இருப்போம், நம்ம விடவே மாட்டோம். That kind of relationship we need to have with our God also. அந்த மாதிரி உள்ள ஒரு உறவு நம்ம ஆண்டவர்கிட்டயும் வச்சிருக்கணும். Persistent asking. விடாமுயற்சியோடு கேட்கறது. Continuously keep asking. தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறது. So that is exactly what God is desiring from us as well. நம்ம கிட்ட இருந்து ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கறாங்க. This persistent asking also shows our patience. இந்த விடாமுயற்சியோடு நம்ம கேட்கிறது நம்முடைய பொறுமையையும் அது காமிக்குது. And persistence also shows that apart from you no one else can do. நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி கேட்கிறது எதை காமிக்குதுன்னா ஆண்டவரே உங்களை தவிர வேற யாரும் இதை செய்ய முடியாது. That's what this persistence shows. இந்த விடாம நம்ம கேட்கிறது அதைத்தான் காமிக்குது. So you have to pray persistently. அதனால நீங்க விடாமுயற்சியோடு ஜெபிக்க வேண்டும். Fourthly, நான்காவதாக pray expectantly. எதிர்பார்ப்போடு ஜெபிக்க வேண்டும். What is that expectancy? என்ன எதிர்பார்ப்பு? That he will definitely answer. ஆண்டவர் எனக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார். What does his expectancy show? அந்த எதிர்பார்ப்பு எதை காமிக்குது? The trust on the Lord. ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கையை காமிக்குது. I know he will answer. அவர் நிச்சயம் பதில் அளிப்பார் என்று எனக்கு தெரியும். That expectant heart should never go down. அந்த எதிர்பார்க்கிற இருதயம் அந்த இருதயம் நம்ம விட்டுவிடவே கூடாது. You should always have that expectancy saying that my God will definitely answer what I request for. என்னுடைய ஆண்டவர் நான் கேட்டதற்கு பதில் நிச்சயம் தருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு
எப்பவும் நமக்கு இருந்துட்டு இருக்கணும். Note my line. I didn't say the expectancy should be that my God will definitely give. My word was, my God will definitely answer. That should be the expectancy. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை நல்லா நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்டதுக்கு ஆண்டவர் கொடுத்துருவாருங்கிற அந்த பதிலுக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லை, நான் கேட்டதற்கு பதில் ஆண்டவர் தருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். So that expectancy should always be there. அந்த மாதிரி உள்ள எதிர்பார்ப்பு எப்பவுமே இருக்க வேண்டும். That is the reason for the persistent prayer of Paul. அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விடாமுயற்சியோடு அந்த ஜெபம் இருந்ததுக்கான காரணம் அதுதான். So when you expect and when you trust God, you will always persistently pray. நீங்க எதிர்பார்த்திருக்கும் போது, நீங்க விடாமுயற்சியோடு நீங்க ஜெபம் பண்ணும்போது, no, when you have that expectancy and trust in the Lord, you will definitely persistently pray. நீங்க அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும்போது, ஆண்டவர் நம்பி இருக்கும்போது நீங்க பண்ற ஜெபம் அது விடாமுயற்சியோடு தொடர்ந்துட்டே இருக்கும். And because you trust in him, because you expect him to answer for sure, you will always plead him also. நீங்க அவரை நம்பி இருக்கிறதுனால, அவர் பதில் தருவார்னு எதிர்பார்த்திருக்கிறதுனால, நீங்கள் விடாமுயற்சியோடு நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால நீங்கள் அவர்கிட்ட மன்றாடி கொண்டே இருப்பீங்க, அதாவது நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. What is the answer that he gave when you expect? அப்படி எதிர்பார்க்கும் போது அவர் என்ன பதில் தருகிறார்? What is the answer? என்ன பதில்? He'll give how many kinds of answer? அவர் எத்தனை மாதிரி விதமான பதில் தருவார்? 3. What are those? என்னென்ன அந்த பதில்கள்? என்ன விதமான 3 விதமான பதில்கள்? என்ன விதமான அந்த 3 பதில்? What is that? Yes, no, wait. Correct? Okay. 3 kinds. These are the 3 kinds. We have to be expectant, saying that God will definitely say either yes, no or wait. ஆண்டவர் நிச்சயம் அவர் 3 பதில்களை ஏதாவது ஒரு பதிலை தருவார். இதை நான் கொடுக்கிறேன், அல்லது இது கிடைக்காது, அல்லது நீ காத்திரு என்கிற பதிலை நிச்சயம் தருவார் என்று நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும். Now the 5th one. இப்போ 5வது காரியம், the most difficult part. ரொம்ப கஷ்டமான ஒரு பாகம். I went through the 4 points little bit soon so that I can dwell little bit more on the 5th point. 4 குறிப்பையும் ரொம்ப வேகமா சொன்னது எதுக்காகன்னா, இந்த 5வது குறிப்புல கொஞ்சம் நேரம் எடுத்து அதை நம்ம சிந்திக்கிறதுக்காக தான். Pray contently. நீங்க pray with contentment. நீங்க contentment மன நிறைவோடு நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். How is that possible? எப்படி ஒரு This is the most difficult part for everyone, whether it be old people, whether it be young people, anybody. This is the most difficult part. வயசானவங்களுக்கானாலும் சரி, சின்ன வயசுல உள்ளவங்களுக்கானாலும் சரி, மன நிறைவோடு ஒரு திருப்தியோடு ஜெபம் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். What is that contentment? அந்த மன நிறைவு என்ன? அது contentment in the answer that you will get. அதாவது என்ன பதில் கிடைக்குமோ அந்த ஜெபத்திற்கான பதில்ல ஒரு மன நிறைவு. That's the most difficult part. அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். We will pray clearly. நம்ம தெளிவா ஜெபம் பண்றது பண்ணிடுவோம். We will pray pleadingly with humbly. நம்ம போராடி தாழ்மையா நம்ம மன்றாடி ஜெபம் பண்றதெல்லாம் பண்ணிடுவோம். We will pray persistently without leaving. நம்ம விடாமுயற்சியோட ஜெபம் எல்லாம் பண்ணிடுவோம். We will pray expecting an answer. நம்ம பதில் கிடைக்கணுங்கிற எதிர்பார்ப்போடு ஜெபம் பண்ணிடுவோம். But the biggest problem is when the answer comes, we are not ready to accept it. ஆனா பெரிய பிரச்சனை என்னன்னா, ஜெபத்துக்கான பதில் வரும்போது அந்த பதிலை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்க மாட்டோம். We most of the times do not have contentment பெரும்பாலான in the answer that God gives. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பதில்ல நமக்கு மன நிறைவு அல்லது திருப்தி இருப்பதில்லை. So if you need that contentment, you need to understand various things. நீங்க அந்த மன நிறைவு இருக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். If you don't understand certain things, that contentment will never come. ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ளலன்னு சொன்னா அந்த மன நிறைவு இருக்கவே இருக்காது. You may actually accept the answer. நீங்க பதில வேணா நீங்க ஒருவேளை ஏற்றுக்கொள்ளலாம். And you might obey also to whatever the answer is. என்ன பதிலோ அதுக்கு நீங்க கீழ்ப்படிய கூட செய்யலாம். But the question is, are you accepting that answer and are you obeying to that with contentment, with wholeheartedly, with joy and gladness, or are you doing it, ayyo
சொல்லிட்டாரா இன்னும் செஞ்சு தான் ஆகணும். Are you doing it that way? நீங்கள் There are two ways of accepting and doing it. அந்த பதிலை நீங்கள் பெறும்போது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், அதை கீழ்ப்படுகிறீர்கள். ஆனால் மனநிறைவோடு திருப்தியோடு நீங்கள் அதை கீழ்ப்படிய அல்லது ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? Are you? This is a question each one of you should answer yourself. இந்த கேள்விக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே பதில் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. You pray to God. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறீங்க. You know that he will answer. அவர் பதில் கொடுப்பார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். When he answers, அவர் பதில் கொடுக்கும்போது are you ready to accept it? அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா? Are you ready to accept it joyfully? அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள தயாரா? Are you ready to accept it with full contentment, full satisfaction? முழுமையான மனநிறைவு, முழுமையான திருப்தியோடு அவர் கொடுக்கிற பதிலை ஏற்றுக்கொள்ள தயாரா? This is a question that you need to answer. நான் நமக்குள்ளே உங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். How can I get that contentment? How can I get that satisfaction? அந்த மன நிறைவு, அந்த திருப்தி எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும்? That is exactly what we are going to learn little bit more in the life of Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கொஞ்சம் இந்த விஷயங்களை தான் நாம் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். And from these 4 verses, இந்த 4 வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். let's try to little bit dive deep inside. நாம இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் நம்ம அதை பார்க்கலாம். Okay, what are the different things that Paul understood that gave him that joy and that contentment? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுத்த அந்த விஷயம் என்ன? First of all, he prayed expectantly, saying that God will definitely answer. I have been praying for him 3 times, so he will definitely answer. He was very sure about that. முதலாவதாக நான் ஆண்டவர்கிட்ட 3 தரம் ஜெபம் பண்ணேன், நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தது. அதில் நிச்சயமாக இருந்தார். Okay, then the answer came. பதில் வந்து விட்டது. It was not yes, no, wait, it was something else. அந்த பதிலில் ஆம் தருகிறேன், இல்லை தரமாட்டேன், அல்லது காத்திரு என்றெல்லாம் இல்லை, அது வேற மாதிரி இருந்தது. What did he say? அவர் என்ன சொன்னார்? He said, my grace is sufficient for you. அவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். என்ன அற்புதமான ஒரு பதில். What does it mean actually? Tell me straightforwardly what that answer is. அந்த பதில் என்ன? அதனுடைய What is the answer? அந்த பதில் என்ன? No. இல்லைங்கிறது அந்த பதில். The answer was clear no, but God did not say that. அந்த பதில் என்னன்னா கிடையாது, இல்லை. I will not remove that thorn. நான் அந்த முள்ளை நீக்க மாட்டேன். So how was the answer of God? ஆனா ஆண்டவர் எப்படி அதை பதில் கொடுத்தாரு? My grace is sufficient. என் கிருபை உனக்கு போதும். That's all. Which means Paul understood. Okay, he said no, and I know my Lord's voice. So this is his answer. ஆண்டவர் எனக்கு இல்லை என்று சொல்லிவிட்டார், அதனால தான் அவருடைய கிருபை போதும் என்று சொல்லிவிட்டார். இதுதான் அவருடைய பதில் என்பதை அப்போஸ்தலன் பவுல் புரிந்து கொண்டார். As soon as God gave his answer, what was the first reaction of Paul? இந்த மாதிரி பதில் ஆண்டவர் கொடுத்த உடனே அப்போஸ்தலன் பவுலினுடைய பதில் அல்லது அவர் எப்படி நடந்து கொண்டார், அவருடைய முதல் ரியாக்ஷன், அவருடைய முதல் ரியாக்ஷன் என்னவா இருந்தது? What was his first reaction? அவருடைய முதல் ரியாக்ஷன் அல்லது அவர் most gladly. That was a beautiful reaction. அவர் most gladly. That was immediately. See, my grace is sufficient for you, for my power is perfected in your weakness. Most gladly. That was his first reaction as soon as God answered him. ஆண்டவர் பதில் கொடுத்த உடனே என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்ன உடனே மிகவும் சந்தோஷமாய் அவர். How many of you accept the no most gladly? Tell me. எவ்வளவு பேர் இல்லை கிடையாது அப்படிங்கிற பதில் வரும்போது அதை மிகவும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்? You pray, நீங்க ஜெபிக்கிறீங்க, you have completed your 10th, you have completed your 12th, நீங்க you have a dream, I have to study this particular course only, I have a big dream. You take that prayer to the Lord. 10வது படிச்சு முடிச்சிட்டீங்க, 12வது முடிச்சிட்டீங்க, நான் இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி பெரிய கனவெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு போனீங்க. Then your mom and dad come and tell you. அப்போ உங்க அப்பா அம்மா சொல்றாங்க, do this only, don't do that. இதுதான் படிக்கணும், இதுதான் செய்யணும், அதை செய்யாத. You go to God. நீங்க ஆண்டவர்கிட்ட போறீங்க. Then God says, ஆண்டவர் சொல்றார், obey your parents. ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய பெற்றோருக்கு நீ கீழ்ப்படி. How many of you most gladly accept the answer? எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் அதை ரொம்ப மிகவும் சந்தோஷமா எடுத்துக்கிறீங்க? Answer me. பதில் சொல்லுங்க. How many of you
Truly, from the bottom of your heart, tell me, I will accept it very, very happily. நான் மனசனுடைய ஆழத்திலிருந்து நான் அதை மிக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிறேங்க. எத்தனை பேர்? No one? யாருமே இல்லையா? You have finished your studies. Then you want to apply for a job. You have got wonderful rank. You want to apply for a job. You applied it in all the big companies which you know, saying that, wow, if I work here, my life is success. You go and apply there. நீங்கள் படிச்சுட்டீங்க, நீங்கள் நல்ல மார்க் வாங்கிட்டீங்க, நல்ல பெரிய பெரிய கம்பெனிலலாம் போய் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, இங்கே வேலை கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்து பல காரியம் செஞ்சிட்டீங்க. You take that to God. நீங்கள் அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறீங்க. God says, ஆண்டவர் சொல்கிறாங்க, you applied for 5, those 5 are not in my will. நீ 5 இடத்துல வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த 5 இடமும் என்னுடைய சித்தத்தின்படியாக இல்லைன்னு பதில் சொல்கிறார். Then he shows you a very small company which no one knows. யாருக்குமே தெரியாத ஒரு சின்ன கம்பெனியை ஆண்டவர் காண்பிக்கிறார். Are you ready to take it? நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாரா? Are you ready to take it? நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாரா? God is asking you now. ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறார். Paul is teaching us through his prayer life that this is how you need to accept the answer of God. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஜெப வாழ்க்கையிலிருந்து நம்மோடு கூட அவர் பேசுகிறார். நாம் இப்படி தான் நாம் ஆண்டவர் பதில் கொடுக்கும்போது ஏற்றுக்கொள்ள வேண்டும். You are looking for a life partner. ஒருவேளை கல்யாண வயதில் இருக்கிறவர்கள் நீங்கள் வாழ்க்கை துணை எதிர்பார்த்திருக்கலாம். Nowadays everyone chooses their own life partner. இப்பெல்லாம் அவங்களே வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறாங்க. After choosing, then we go to God to find the will of God. தெரிந்தெடுத்த பிற்பாடு ஆண்டோட சித்தம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆண்டவர்கிட்ட போகிறது. Go to God. ஆண்டவர்கிட்ட போகிறது. God, ஆண்டவரே, this is the person that I have chosen. நான் தெரிந்து கொண்ட நபர் இந்த நபர். Please tell me, is it okay if I marry them? ஆண்டவரே, இந்த நபரை கல்யாணம் பண்ணா அது சரிதானா? God will say no. God will say no. ஆண்டவர் இல்லைன்னு சொல்லுவார். What is your reaction to it? அப்போ உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு? What will be your next step? அடுத்த Are you ready to accept it? நீங்க அதை ஏற்றுக்கொள்ள நீங்க தயாரா? Some people go to the Lord saying that, God, this is the person I have chosen, please change that to your will. ஒரு சிலர் இன்னும் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே, இந்த நபரை நான் தெரிந்து விட்டேன், இதை உங்களுடைய சித்தமாக நீங்கள் அறிவிக்கணும். We have to actually make God's will as our will, but we tell, Lord, make my will as your will. சாதாரணமாக ஆண்டவருடைய சித்தத்தை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய சித்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னா, நம்முடைய சித்தத்தை கொண்டு போய், ஆண்டவரே, இது உங்களோட சித்தமாக அறிவிக்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு கட்டளை கொடுக்கறது. Think about all these things. These are not just for fun. இதெல்லாம் வேடிக்கைக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். These are the different stages that you are going through or you might go through in your future. நீங்கள் இப்போ ஒரு சிலர் நீங்கள் கடந்து போகிற மனநிலை, அல்லது இன்னும் வருங்காலத்தில் கொஞ்சம் பேர் நீங்கள் கடந்து போகக்கூடிய மனநிலை தான் இது. So what is your reaction or how is your acceptance to God's answer? ஆண்டவர் பதில் கொடுக்கும்போது நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள், அல்லது உங்களுடைய பதில் எப்படி இருக்க போகுது? Please think about it. நீங்கள் அதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. You should be most gladly accepting the answer of the Lord. ஆண்டவருடைய பதிலை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றவங்களா இருக்கணும். For that, first you need to have a desire to pray to God. முதலாவதாக அதுக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கணும். For that, you need to have a very good relationship with God. அதற்கென்று ஆண்டவரோடு ஒரு சரியான நல்ல உறவு இருக்க வேண்டும். For that, you need to love your God. அதற்கு நீங்க உங்களுடைய ஆண்டவரை நேசிக்க வேண்டும். Love is the one that drives all other things. இந்த அன்பு தான், அவரை நேசிக்கிற அன்பு தான் மற்ற எல்லா விஷயங்களையும் அது வழி நடத்துது. I love my God, so I have a wonderful relationship with him. நான் என்னுடைய ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆகையினால அவரோடு ஒரு அருமையான உறவு வைத்திருக்கிறேன். I love my God, so any small or big decision in my life I will go to him. நான் என்னோட ஆண்டவரை நேசிக்கிறேன், அதனால என்னுடைய வாழ்க்கையில சின்னதோ பெரியதோ என்ன முடிவானாலும் நான் அவர்கிட்ட சொல்லி தான் எடுப்பேன். I love my Lord, so whatever answer he gives to my prayer I am ready to accept it wholeheartedly, gladly, happily. என்னுடைய ஆண்டவரை நேசிக்கிறேன், அதனால அவர் எனக்கு என்ன பதில் கொடுத்தாலும் அதை முழு மனசோடு மிகவும் சந்தோஷமாக நான் அதை ஏற்றுக்கொள்வேன். Are you ready to say that? அதையெல்லாம் சொல்றதுக்கு நீங்க தயாரா? Is that your heart? உங்களுடைய இருதயம் அந்த மாதிரி இருக்குதா?
You need to question yourself. You நீங்க- need to examine yourself. உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும், உங்களுக்கு நீங்களே நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய நேரம். How was he able to be glad? எப்படி அவரால் அந்த சந்தோஷத்தில் இருக்க முடிந்தது? And not only that, in 10th verse he uses another word. 10ஆம் வசனத்தில் அவர் இன்னொரு வார்த்தை கூட உபயோகப்படுத்துகிறார். Therefore I am well content. அவர் சொல்லுகிறார், ஆகையினாலே நான். Any other version? Take pleasure. Wonderful. That's also a great word. Pleasure, content. பிரியப்படுகிறேன். Okay. How was he able to say that? எப்படி அவரால் அந்த மாதிரிலாம் சொல்ல முடிஞ்சது? How was he even able to say that? I am amazed at that particular reaction that he gave. அவருடைய அவர் நடந்துக்கிட்ட அந்த விதத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. Because he understood the purpose of God. ஏனென்றால் அவர் தேவனுடைய நோக்கத்தை அவர் புரிந்து கொண்டார். First, he had a problem. முதலாவதாக அவருக்கு பிரச்சனை இருந்தது. What was the nature of the problem? அந்த பிரச்சனையினுடைய தன்மை எப்படி இருந்துச்சு தெரியுமா? Thorn in the flesh, which was a real thing. மாம்சத்தில் இருந்த ஒரு முள், அது உண்மையா இருந்த ஒரு காரியம். Second, இரண்டாவதாக the purpose of the thorn. அந்த முள்ளினுடைய நோக்கம். So even in your life, when you start understanding the purpose of your situation, you will start becoming more glad with God's answer. உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் இருக்கிற கடந்து போகிற அந்த சூழ்நிலையுடைய நோக்கம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா, ஆண்டவர் என்ன மாதிரி பதில் கொடுக்குறாரோ அந்த பதிலில் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. Did Paul understand the purpose? அந்த நோக்கம் என்னங்கிறத அப்போஸ்தலன் பவுல் புரிஞ்சுக்கிட்டாரா? Until that prayer he did not know. அந்த ஜெபம் வரைக்கும் அவருக்கு அது தெரியல. After 3 times of prayer, only one line of the answer is written for us, but Lord has spoken many other things to Paul. அவர் 3 தடவை வேண்டிக் கொண்டதுக்கு பிற்பாடு ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். ஒரு வார்த்தை மட்டும் தான் இங்க எழுதி இருக்கு. ஒரு வார்த்தை மட்டும் தான் அங்க எழுதி இருக்கு. ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லியிருந்திருக்கலாம். சொல்லியிருக்கிறார். God has told. Where is it mentioned? எங்க அது சொல்லப்பட்டிருக்கிறது? 7th verse. 7வது வசனம். After he prayed for 3 times, he came to know many things apart from the grace of God. தேவ கிருபைக்கு தவிர, அதாவது ஆண்டவர் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். அதை தவிர அநேக விஷயங்கள் ஆண்டவர் பேசினதை அவர் புரிந்து கொண்டார். What are the different things that he understood? அவர் புரிந்து கொண்ட மற்ற பல விஷயங்கள் என்ன? Because of the surpassing greatness of the revelation, அவர் சொல்லுகிறார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம். மேன்மை நிமித்தம். Because all the revelation that was given to Paul, it was so high and so deep that God was giving him. அப்போஸ்தலன் பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வெளிப்பாடு எல்லாம் ரொம்ப மேன்மையான உயர்வானதாக இருந்தது. So what God understood, தேவன் என்ன புரிந்து கொண்டார்? because of all this high and deep revelations that I am giving Paul, பவுல் அப்போஸ்தலருக்கு இந்த உயர்ந்த மேன்மையான வெளிப்பாடெல்லாம் நான் கொடுக்கிறதுனால one day what might happen? ஒரு நாள் என்ன நடக்கக்கூடும்? He will start becoming proud. அவர் பெருமை அடைய வாய்ப்புண்டு. He might start exalting himself. அவர் தன்னை உயர்த்த வாய்ப்புண்டு. So அதனால what came into his flesh? அவருடைய மாம்சத்தில் என்ன Thorn came into the flesh. முள் வந்தது. It is written there. அங்க எழுதப்பட்டிருக்கு. Last line in English, to keep me from exalting myself. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. God told him, before you could become pride and later I correct you, even before that thing could happen, let me control you right now itself. உனக்கு பெருமை வந்து உன்னை உயர்த்துறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்கிறேன், அதுக்கு முன்னாடியே ஒரு முல்லை கொடுத்து நான் அதை திருத்தி விடுகிறேன். This is called prevention is better than cure. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா வருமுன் காப்பது, அதாவது வருமுன் காப்பது என்று சொல்வது. So when the disease comes, then whatever treatment is given is for the cure. ஒரு வியாதி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன சிகிச்சை என்ன கொடுப்பாங்கன்னா, வந்த வியாதிக்கு மருத்துவம் பார்க்கறது. But even before it comes, if you are being treated well, then which means that you are preventing from the disease to come to you. ஆனா வர்றதுக்கு முன்னாடியே நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு சில காரியங்களை செய்து விட்டால் அது வரும் முன் காத்துக்கொள்வதா இருக்கிறது. God did that wonderfully in Paul's life. அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில அந்த ஒரு காரியத்தை கர்த்தர் அருமையாக செய்தார். So God told Paul, before you could exalt yourself, before that pride could come into your life, let me put
obstacle for you. Let me put a thorn in your flesh so that you cannot exalt at all. நீ உன்னை உயர்த்துவதற்கு முன்னாடியே, அந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு தடையை கொண்டு வந்து நிறுத்தி ஒரு முள்ளை கொடுத்து நான் அதை தடுத்து போடுகிறேன். Just think about us. கொஞ்சம் நம்மளை Shouldn't we praying like that? நம்ம அந்த மாதிரி ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோமா? Lord, let not pride come inside me. ஆண்டவரே எனக்குள்ள பெருமை வர வேண்டாம். Lord, let not desire my own credit. ஆண்டவரே நான் என்னை பற்றியே பெருமையாக மேன்மையாக வர நான் விரும்பல. Lord, let me not think only about my future. ஆண்டவரே என்னுடைய வருங்காலத்தை பற்றியே நான் நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஆண்டவரே Lord, let me not always think about me, I, always selfishly. ஆண்டவரே எப்பொழுதுமே நான் எனக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி சுயநலமா நான் நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஆண்டவரே let me humble myself. Lord, you treat me accordingly. ஆண்டவரே நான் என்னை தாழ்த்தி எனக்கு இந்த மாதிரி நீங்க விரும்புற மாதிரி நான் நடத்துங்க. What a wonderful prayer that was. அந்த மாதிரி இருந்தா என்ன ஒரு அருமையான, and what a wonderful explanation God gives him. ஆண்டவர் என்ன ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க, அருமையான விளக்கம். Think about it. Your prayers should make God show you the purpose why you are in that situation. உங்களுடைய ஜெபத்தில் ஏன் ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் உங்களை கொண்டு போனார் அப்படிங்கிறத அவர் காண்பிக்கிறார். So that's how your prayer should be. உங்களுடைய ஜெபம் கூட அப்படித்தான் இருக்க வேண்டும். First he understood the purpose of it. முதலாவது அதனுடைய நோக்கம் என்னங்கிறத புரிந்து கொண்டார். Second, he understood the source of it. இரண்டாவது என்ன மூல காரணம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத அவர் அறிந்து கொண்டார். Was the thorn given by God? அந்த முள் தேவனால கொடுக்கப்பட்டதா? Yes, but from where it was? ஆனா ஆம்தான், அது எங்கிருந்து வந்தது? It was given to him. It was not there in Paul's life. It was given to him. It is written there. அங்கே எழுதப்பட்டிருக்குது. அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில் அது இல்லை, ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்டது. It was given, but கொடுக்கப்பட்டது. From where did it come though? எங்கிருந்து வந்துச்சு அது? It was a messenger of Satan. சாத்தானுடைய தூதனாய் இருந்தது. So even in Job's life it was the same case. யோபு பக்தர் அவருடைய வாழ்க்கையில கூட இப்படிதான் இருந்தது. It was not something that God did, but he allowed Satan to do it in the same way. செய்த காரியம் அல்ல, ஆனால் சாத்தான் செய்வதற்கு தேவன் அனுமதி கொடுத்த காரியமாக இருந்தது யோபுடைய வாழ்க்கையில. This thorn in the flesh of Paul was given by God, but it came from Satan as a messenger. இங்க அதே மாதிரி அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில கூட அந்த கொடுக்கப்பட்ட முள்ளானது அங்கே சாத்தானுடைய தூதனாக அது வந்தது. தேவன் அதை அனுமதித்தார். We so coolly say and go, okay, it was a thorn in the flesh and we are done. சாதாரணமாக இது மாம்சத்தில் உள்ள முள் என்று சொல்லி லேசாக சொல்லி நாம் போவது உண்டு. Just imagine, what was that thorn doing in Paul's flesh? இந்த மாம்சத்தில் உள்ள முள் அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில என்ன செய்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. What was it doing? It is written. Please tell me. அங்கே எழுதப்பட்டிருக்கு. What was it doing? அது என்ன செய்து கொண்டிருந்தது? It is written. எழுதப்பட்டிருக்கு. 7th verse. அந்த முள் என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. Torment him. It is written there. தமிழ்ல yes or no? குட்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. குட்டும், தமிழ்ல குட்டும் அப்படினு போட்டுருக்கு. சித்திரவதை பண்றதாக இருந்தது. சித்திரவதை, that's the right word actually. It was literally torturing him. அது day in and day out it was tormenting, it was torturing him. அன்றாடம் அவரை சித்திரவதை படுத்தக்கூடியதாக குட்டுகிறதாக அந்த முள் இருந்தது. We always say thorn in the flesh and we are done. நம்ம சாதாரண அந்த மாம்சத்துல முள்ளுன்னு சொல்லி நம்ம விட்டுருவோம், அவ்வளவுதான். But just imagine, every day the pain he is not able to bear. It is tormenting, torturing him. ஒவ்வொரு நாளும் அந்த முள் அவரை குத்தி கொண்டிருந்தது. அது சித்திரவதைப்படுத்தி கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. It is a messenger of Satan. It is tormenting and torturing him like anything. அது சாத்தானுடைய தூதனாக இருந்தது. அது குட்டுகிறதாக இருந்தது. அது பயங்கரமாக சித்திரவதைப்படுத்துகிறதாக இருந்தது. But still he understood it is the purpose of God, so let it be there. ஆனாலும் இது தேவனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி அவர் புரிந்து கொண்டார். அது அப்படி நடக்கட்டும் என்று அவர் அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். He got the answer after praying 3 times. அவர் இதற்கான பதிலை 3 தரம் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் பெற்றுக்கொண்டார். And after he received the answer, his reaction was, I am happy. அந்த பதிலை அவர் பெற்றுக்கொண்டது பிற்பாடு நான் இப்போ மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொன்னார். So when you pray and receive the answer from God, நீங்க கூட ஜெபம் பண்ணி ஆண்டவர்ட்ட இருந்து அதற்கான பதிலை பெறும்போது, first thing,
முதல் காரியமாக understand the purpose of why God is answering in a particular way. அந்த ஒரு குறிப்பிட்ட வகையில் தேவன் ஏன் பதில் கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். Second, understand what kind of situation he is allowing you to go through. என்ன மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் போகும்படியாக அவர் அனுமதிக்கிறாருங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். And third, மூன்றாவதாக you should be very happy to receive that kind of answer. அந்த மாதிரி பதிலை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும். And you should feel content about it. அதை குறித்து உங்களுக்கு ஒரு மன நிறைவு இருக்க வேண்டும். Fourth, நாலாவதாக what you should do? நீங்க என்ன செய்யணும்? Everything was against him. எல்லாம் அவருக்கு விரோதமா இருக்குது. And the thorn was given to him so that he does not become proud or he does not boast about anything. அந்த முள் எதுக்காக அவர்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா அவரை உயர்த்த கூடாது, பெருமையா நினைக்க கூடாது. But you know, after the thorn was allowed to be there and God said, I am not going to remove it from you, my grace will help you and all those things, what did he do? அந்த முள் அது நீங்க அது உனக்குள்ளே தான் இருக்கும், அந்த சாத்தானுடைய தூதனாக இருக்கும், இதில் என்னுடைய கிருபை போதும் என்று அவர் சொன்ன பிற்பாடு என்ன ஆனது? What did he do? அவர் என்ன செய்தார்? He became proud. அவர் பெருமையாக அவர் காணப்பட்டார். Did he become proud or not? அவர் பெருமையாக மேன்மையாக நினைச்சாரா இல்லையா? But a different pride. ஆனால் இந்த பெருமை, இந்த மேன்மை ஒரு வேறு விதமான மேன்மை. Yes or no? He became proud. அவர் மேன்மையாக நினைச்சாரா? What kind of pride was that? என்ன மாதிரி பெருமை அவருக்கு இருந்துச்சு? Not in himself. அவருக்குள்ள அந்த பெருமை இல்லை. He was proud about God. அவர் தேவனை குறித்து மேன்மை பாராட்டினார். What does he say? அவர் என்ன சொன்னார்? I will rather boast about my. Tell me how many of you boast about your weakness? என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன்னு சொன்னார். நீங்க எவ்வளவு பேர் உங்களுடைய பலவீனத்தை குறித்து நீங்க மேன்மையாக பேசுவீங்க? I boast about it. நான் அதை குறித்து மேன்மை பாராட்டுவேன். I have 3 problems in life. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு 3 பிரச்சனைகள் இருந்தது. From more than 20-25 years. அது 20-25 வருஷத்துக்கு மேலாக உள்ள பிரச்சனை. And all these problems I really boast because my favorite verse in the Bible, my grace is sufficient for you. அந்த பிரச்சனைகள் நிமித்தமாக நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் ஏனென்றால் எனக்கு மிகவும் பிடிச்சமான அந்த வார்த்தை வசனம் இந்த என் கிருபை உனக்கு போதும் என்பதாக இருக்கிறது. First thing, முதலாவது காரியமாக I am really not a good example for studies. படிப்பில் நான் ஒரு நல்ல முன்மாதிரியாக இல்லை. I am not at all. எனக்கு அந்த அளவுக்கு படிப்பெல்லாம் வரல. Even now when I have to tell someone about study well, I feel very guilty. யாரையாவது பார்த்து நீ நல்லா படிங்கன்னு சொல்லும்போது ஒரு சூழ்நிலை வந்தால் எனக்கே கொஞ்சம் குற்ற உணர்வாக இருக்கும். That's why I allow my wife to do that. அதனால தான் அந்த வேலையை வீட்டில் அவங்க செய்யும்படி சொல்லிடுவேன். Why? Because I have not studied beyond 10. நான் 10ஆம் கிளாஸுக்கு மேலே நான் படிக்கல. That's my last. அதுதான் என்னோட படிப்பு. Even now I am 10th only. இப்போ வரைக்கும் நான் படிச்சது 10th தான். I have never studied. I have tried, but I have tried a lot. நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். I have tried 4 times. நான் 4 முறை முயற்சி பண்ணேன். Supplementary. நான் in my 12th when I wrote, 12ஆம் கிளாஸ் நான் எழுதும்போது there were 6 subjects. 6 பாடங்கள். Apart from English and Kannada, I failed all 4. இங்கிலீஷ் கன்னடா தவிர மற்ற 4 பாடத்தில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். All double digit, but it was below 30. 30 மார்க்கு கீழே தான் அந்த எல்லா பாடத்துலையும் அந்த 4 பாடத்துலையும் வாங்கினேன். Then I tried writing that 4 times. அதை 4 முறை எழுதுறது. Supplementary for 4 subjects. அதை திரும்ப எழுதுறது 4 முறை முயற்சி பண்ணேன். 4 times means how much time I have spent? 4 முறைங்கும்போது எத்தனை முறை? 2 years. எத்தனை வருஷம்? Every 6 months we can write. ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருக்கா எழுதுறது. So 2 years I spent there. அப்படி 2 வருஷம் போச்சு. So in the 2 years in all 4 subjects it became single digit. அந்த 4 வருஷத்தில் அந்த 4 பாடத்துலையும் எல்லாம் 10 கீழே தான் மார்க். I couldn't. I tried but I could not. நான் ரொம்ப முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் வாங்க முடியல. I can never say about my studies proudly or I can never talk about my studies proudly in front of anyone. என்னுடைய படிப்பை குறித்து எல்லாத்துக்கு முன்னாடியும் பெருசா பேசுறதுக்கு I used to fight with God. God, why you are not giving me that wisdom to study well? ஆண்டவரே, எனக்கு ஏன் படிக்கிறதுக்கான ஞானம் நீங்க தரல அப்படின்னு சொல்லி நான் கதறினதெல்லாம் உண்டு. I have literally fought with him. ஆண்டவரோட நான் சண்டை போட்டது உண்டு. That was my first. அது என்னுடைய ஒரு முள். At that time, அந்த சமயத்தில் God gave me this verse. ஆண்டவர் எனக்கு இந்த வசனம் கொடுத்தார். That is a thorn for you. அது உனக்கு முள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. But my grace is sufficient. ஆனால் என் கிருபை உனக்கு போதும்.
I didn't understand at that time. அந்த நேரத்தில் அதை நான் புரிந்து கொள்ளவில்லை. Second problem. ரெண்டாவது பிரச்சனை, Second problem is that my health issues. என்னுடைய அந்த உடல்நிலை, I have my own problems, எனக்குரியதான ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. which I don't like telling to anybody actually. அதை மற்ற யாருக்கும் சொல்கிற கூட எனக்கு இஷ்டம் இல்லை. I have asthmatic problem. When 4 months in a year, I always struggle. ஒரு வருஷத்துல 4 மாசம் ரொம்ப கஷ்டப்படும் ஆஸ்துமா. I struggle a lot actually. அது ரொம்ப எனக்கு கஷ்டப்படுத்தும். I feel difficulty in breathing because of my cough, because of all the problems that I have. இருமல், இன்னும் மற்ற சுவாச பிரச்சனைனால ரொம்ப கஷ்டப்படுவேன். I can't sit on the floor தரையில என்னால் உட்கார முடியாது. because I have a lower back problem. என்றால் பின் முதுகு வலி. I have low sugar, I have low BP. லோ சுகர், லோ பிபி எல்லாம் உண்டு. All these things are there. இதெல்லாம் இருக்கிறது. So should I sit and cry over it? இதெல்லாம் குறித்து உட்காந்து அழுதுட்டு கொண்டே இருப்பதா? I have gone through all treatment. எல்லா சிகிச்சை வழியாகவும் நான் போயிட்டேன். Nothing has happened. Nothing has changed. ஆனா எதுவுமே எனக்கு மாறல. All these are still there. எல்லாம் இன்னும் இருக்கிறது. And God has even told me that it will be continue to be there. அது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கும் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். So no big deal about it. அதை பற்றி ஒரு பெரிய காரியம் இல்லை. At that time when I prayed a lot about it, again God gave me this verse. நான் அதை குறித்து அதிகமாக ஜெபம் பண்ண பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தை தான் திரும்ப தந்தார். My grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும். I have a third problem. மூன்றாவது பிரச்சனை இருந்தது. Night shift. இந்த நைட் ஷிஃப்ட் வேலை. You know how long I have been working in night shift? எத்தனை வருஷமாக நான் இந்த நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறேன் தெரியுமா? 19 years. 19 வருஷமாக. 19 years. I start my work at 7:30 in the evening and I finish my work 4:30 in the morning. 19 வருஷங்களாக சாயங்காலம் 7:30 மணிக்கு என்னுடைய வேலையை ஆரம்பித்து அதிகாலை 4:30 மணிக்கு தான் என்னுடைய வேலை முடியும். My entire church in Bangalore has prayed about it. My family has prayed about it. They have prayed for years. பெங்களூரில் உள்ள என்னுடைய சபையார், என்னோட குடும்பத்தார் எல்லாம் இங்கேயும் கூட வருஷக்கணக்காக எனக்கு ஜெபித்தார். After coming to Coimbatore, the churches here in Coimbatore and many people have prayed for my shift to change to day shift. கோயம்புத்தூருக்கு வந்த பிற்பாடு எனக்கு இந்த நைட் ஷிஃப்ட் மாறணும்னு சொல்லி அநேகம் பேர் ஜெபம் பண்ணாங்க. Even there came a situation where my shift was about to be changed. ஒரு கட்டத்தில் என்னுடைய அந்த நைட் ஷிஃப்ட் வேலை மாறுற ஒரு சூழ்நிலை வந்தது. 2020 March, February. 2020 வருஷம் பிப்ரவரி மாதம். My manager came and told me, okay, from April when the new appraisal cycle comes, your shift is changed. அப்போ என்னோட மேனேஜர் சொன்னார், you'll be doing day shift. ஏப்ரல் மாதம் வரும்போது அந்த புது அப்ரைசல்லாம் வரும்பொழுது உங்களுடைய நைட் ஷிஃப்ட் வந்து மாறப்போகுதுன்னு சொன்னார். I was so happy. After 15-16 years, God has opened his eyes. 15-16 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் அவர் அவர் எனக்கு இந்த ஒரு மாற்றம் தருகிறாருன்னு சொல்லி நான் ரொம்ப in a funny way I said that. Actually, what happened next month COVID came. ஆனால் என்ன ஆனதுன்னா அடுத்த மாதம் கோவிட் வந்து விட்டது. Then manager, oh, no changes, nothing will change, everything will remain as it is. எதுவுமே மாற்ற போகிறது கிடையாது, பழைய மாதிரி தான் அப்படின்னு சொல்லி. Business is going down, so you will remain where you are. அந்த எப்படி நீங்கள் இருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். Then 2021, 2021 again same February March time. பிப்ரவரி மார்ச் மாதத்தில் I was about to, they said, okay, everything done, give all the handover to the new person, all handover done also. அவர் எல்லாமே மாற்றவுக்கு மாற்றி நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்லாம் சொல்லிட்டார். The person who was supposed to take care of this night shift, he resigned. எனக்கு அடுத்தபடியாக அந்த நைட் ஷிஃப்ட் பொருட்படுத்தி நடத்த வேண்டிய நபர் அவர் அந்த கட்டத்தில் ரிசைன் பண்ணிட்டார். They said, you are the one who have to take care. அவர் தான் அதை எடுத்து செய்ய போகிறாரு. They said, you are the one who have to take care now. அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் இதை எடுத்து. No change. மாற்றம் ஏதும் இல்லை. Every time when I pray about night shift, God only gives me this either through my family prayer or through my personal meditation or through the main message. Always tells, my grace is sufficient. நான் இந்த நைட் ஷிஃப்ட் குறித்து அதிகமாக ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் அது என்னுடைய தனிப்பட்ட ஜெபமாக இருந்தாலும் குடும்ப ஜெபம், மெயின் மெசேஜ், பல வகைகளில் ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு தான் என் கிருபை உனக்கு போதும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். All these three situations, இந்த மூன்று சூழ்நிலைகள், truly tell me, I cannot boast even a single thing about myself in these three things. இந்த மூன்று விஷயங்கள்ல எந்த ஒரு விஷயத்திலும் என்ன குறித்து பெருமையா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. Because the three things have not changed at all. Even now while I am talking to you, nothing has changed. My studies, it has not changed. My health has not changed. My shift has not changed. But I cannot boast anything about myself. இதுவரைக்கும் இந்த மூன்று விஷயங்கள் மாறவே இல்லை. என்னுடைய படிப்பாகட்டும், என்னுடைய சுகம், அதாவது என்னுடைய ஆரோக்கியமாகட்டும், உடல்நிலை ஆகட்டும், அல்லது என்னுடைய நைட் ஷிஃப்ட் ஆகும், எல்லாம் அப்படி தான் இருக்குது.
அது எதுவும் அதில் மாற்றமே கிடையாது. அதில் என்ன குறித்து பெருமையாக சொல்கிறதுக்கு மேன்மைப்படுத்துறதுக்கு ஒன்றுமே Tell இல்லை. me, can I boast myself about my studies? No, I can't. படிப்பை குறித்து இப்போ ஏதாவது நான் பெருமையாக சொல்ல முடியுமா? இல்லை, Can முடியாது. I boast about my health? I can't. என்னுடைய நான் நல்ல நலமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்ல முடியுமா? இல்லை. Yeah, many people give advice to me. அநேகர் எனக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. I can't talk to them back again திரும்ப அவங்கள்ட்ட என்னால் சொல்லவே முடியாது. because I cannot boast about myself. என்னை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. But I can boast about my God ஆனால் என்னுடைய ஆண்டவரை குறித்து மேன்மையாக பேச முடியும். because I am happy. ஏனென்றால் நான் சந்தோஷமாக I இருக்கிறேன். happily accept all these things in my life. இந்த எல்லா விஷயங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொண்டேன். God has given me the satisfaction. ஆண்டவர் எனக்கு அந்த திருப்தி தந்திருக்கிறார். God has given me the contentment. ஆண்டவர் அந்த மனநிறைவு எனக்கு தந்திருக்கிறார். More than everything, He has given His grace for me. எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய கிருபை எனக்கு He தந்திருக்கிறார். says, in all this situation, I'll be with you. இந்த எல்லா சூழ்நிலையிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். I know it is your weakness and it is going to be your weakness. But in that weakness, you will see my power. இது உன்னுடைய பலவீனம் என்று நான் அறிவேன். ஆனால் இந்த பலவீனத்திலே என்னுடைய பலனை நான் தருவேன். I am able to see the power of Christ. கிறிஸ்துவினுடைய வல்லமை என்னால் பார்க்க முடிகிறது. If you have to see the power of Christ, you need to accept your situation happily and with contentment. நீங்களும் கிறிஸ்து இயேசுனுடைய வல்லமையை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிற இந்த சூழ்நிலையை நீங்கள் சந்தோஷமாக மனநிறைவாக திருப்தியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். So here Paul says, I am most gladly, he says. இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நான் மிகவும் சந்தோஷமாய். What does he accept, it seems? அவர் எப்படி என்ன ஏற்றுக்கொள்கிறார்? I will boast in my weakness. என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். Can we most gladly tell that in my weakness I am happy? என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்ல முடியுமா? Are we telling that? நம்ம அப்படி சொல்கிறோமா? That is God's expectancy from you. அதுதான் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். This is exactly praying with a heart to accept everything that God answers in a glad and in a satisfied and wholeheartedly. இதுதான் தேவனிடத்தில் அங்கே ஜெபம் பண்ணும்போது ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு மன நிறைவோடு அந்த பதில் அவர் கொடுக்கும் பொழுது மன நிறைவோடு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலை. In what is Paul content about? எதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் அவர் மன நிறைவு? Normally when we say I am content, I am well content, and we will give a list, correct? What all we say content about? ஒரு சில விஷயங்கள் குறித்து பிரியப்படுவோம் அல்லது திருப்தியா இருப்போம். எந்த மாதிரி விஷயங்கள்ல? What do we take pleasure in? எதுல நாம் பிரியப்படுவோம்? I have good family, எனக்கு நல்ல குடும்பம் இருக்குது. I have good studies, எனக்கு நல்ல படிப்பு இருக்குது. I have a very good job, எனக்கு நல்ல வேலை இருக்குது. I get good salary, எனக்கு நல்ல சம்பளம் I am in கிடைக்குது. a very good position, நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன். I have all that is required, so I take pleasure and I am well content in that. That's how we will say, correct? இதெல்லாம் எனக்கு இருக்கிறது, இதுல நான் திருப்தியா இருக்கிறேன், பிரியப்படுகிறேன். But Paul says a different list here. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் இங்க வேறொரு பட்டியலை கொடுக்கிறார். What does he say? அவர் என்ன சொல்கிறார்? I am well content with, நான் எதில பிரியப்படுகிறேன்? first one, முதலாவதாக weaknesses. பலவீனங்களில். Question yourself. As you read every point, question yourself. நீங்க இத வாசிக்கும் போதெல்லாம் உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. Are you like that? நீங்க அந்த மாதிரி இருக்கீங்களா? Second one, இரண்டாவதாக, nobody will take that. What is it? Insults in my Bible version. நிந்தைன்னு தமிழ்ல இருக்கு, அதாவது அவமானங்கள். Insults. Then third one, நெருக்கங்கள். distress. நெருக்கங்கள். Fourth one, persecutions. துன்பங்கள். Fifth one, difficulties. இடுக்கண்கள், கஷ்டங்கள். Tell me, these five, will it be there in our list? நம்ம பட்டியல்ல இதெல்லாம் இருக்குதா? இது நம்ம பிரியப்படுகிற விஷயங்களா இருக்குதா? We will never say that these five will give me contentment. இந்த அஞ்சு விஷயங்கள் எனக்கு பிரியத்தை கொடுக்கும் நம்ம சொல்லவே மாட்டோம். But we should grow to that level. ஆனா நம்ம அந்த அளவுக்கு வளரணும். We should have that kind of a relationship with God. ஆண்டவரோட அந்த மாதிரி ஒரு உறவு நமக்கு இருக்கணும். Why am I content? He says. நான் ஏன் பிரியப்படுகிறேன்னு சொல்றாரு? For Christ's sake. கிறிஸ்துவின் நிமித்தம். For when I am weak, நான் பலவீனமாய் இருக்கும்போது, then I am பலமுள்ளவனாய் இருக்கிறேன். Now, do you want to be strong? நீங்க பலமுள்ளவங்களா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? Accept your situation. உங்களுடைய சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளுங்கள். Accept the answer of God. தேவன் என்ன பதில் கொடுக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். Which means first, go to God for every situation of your life. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைக்கும் ஆண்டவர்கிட்ட நீங்க போறவங்களா இருக்கணும். Whether it be very small thing,
go to him. நீங்கள் அது ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட போங்க. Request his answer. அவருடைய பதிலை கேளுங்க. And if his answer is no, then keep quiet. அவருடைய பதில் அதற்கு கிடையாதுன்னு சொன்னா அமைதியா இருங்க. Accept it happily. அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. Accept it joyfully. அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. Accept it with satisfaction. திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். Lord, this is your answer. ஆண்டவரே, இதுதான் நீங்க கொடுத்த பதில். I am very happy about it. எனக்கு இதுல ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. Why? ஏன்? Because that is the best for me. அதுதான் எனக்கு சிறந்தது ஆண்டவரே. If no is the best for you, accept that no. உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த கிடையாதுன்னு சொல்றது அது அவர் கொடுக்கிறாருன்னா அதுதான் பெருசு மேன்மை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். If you still force him, he will give what you want. நீங்க ரொம்ப அதுல இன்னும் விடாப்பிடியா நின்றுருந்தீங்கன்னா நீங்க கேட்கறது ஒருவேளை ஆண்டவர் கொடுக்கலாம். But that will never be the best for you. ஆனா அது உங்களுக்கு சிறந்ததா இருக்கவே இருக்காது. It can never be the best for you. அது உங்களுக்கு சிறந்ததா இருக்கவே இருக்க முடியாது. It is of your own choice. அதெல்லாம் நீங்களா எடுத்த முடிவு. Israel people got the same way. இஸ்ரவேல் மக்கள் அப்படிதான் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. They were fighting for meat. அவங்க இறைச்சி வேணும்னு சொல்லி சண்டை போட்டு வாங்குனாங்க. You want meat? ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு இறைச்சி வேணுமா? He was throwing it at them like a beggar. அங்கே பிச்சைக்காரர்களுக்கு வீசிடுவது போல அங்க கொடுத்தார். It came and fell on the ground. அது அப்படியே நிலத்துல வந்து விழுந்தது. While they were eating and while it was in the middle of their teeth, they died. அவர்கள் அதை சாப்பிட்டு கொண்டிருக்கையிலே அந்த இறைச்சி பற்களுக்கு இடையில இருக்கையிலே அங்க கொஞ்சம் பேர் செத்து போனாங்க. That is never the best, but still he will answer. அது ஆண்டவர் கொடுக்கிற சிறந்த பதில் கிடையாது, ஆனாலும் கேட்டதனால கொடுத்தார். Because they forced him like that. ஏன்டா அவங்க கட்டாயப்படுத்தி கேட்டாங்க. So be very careful in your prayers. அதனால உங்களுடைய ஜெபங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. Don't force God. ஆண்டவரை கட்டாயப்படுத்தாதீங்க. Pray earnestly, ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க, but don't force him to give you ஆனா something. ஆண்டவர் கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தாதீங்க. Plead him for an answer, but don't plead him to give what you want. வேண்டிக் கொள்ளும்போது நீங்க அவர்கிட்ட வந்து நீங்க வேண்டிக் கொள்ளுங்க, மன்றாடி கேளுங்க, பதில் கிடைக்கணும்னு கேளுங்க. ஆனா நீங்க கேட்டது கிடைக்கணுங்கிறதுக்காக மன்றாடாதீங்க, வேண்டிக் கொள்ளாதீங்க. Be very very careful about it. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். So your prayer life should change. உங்களுடைய ஜெப வாழ்க்கை அது மாறணும். Your attitude in prayer should change. ஜெபத்துல உங்களுக்கு இருக்கிற மனநிலை அது மாறணும். The way you ask should change. நீங்க கேட்கிற விதம் அது மாறணும். What you ask should change. நீங்க என்னத்தை கேட்கறீங்கங்கிறது வந்து மாறணும். And when the Lord answers, the way you accept the answer should change. ஆண்டவர் பதில் கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த விதம் அது உங்கள்கிட்ட மாறணும். Then you have the best in your life which God wants to give you. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய சிறந்த மேன்மையான காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. That best might sound as more worst in the sight of everyone else around you, but that is the best God wants you to have. அந்த சிறந்த மேன்மையான ஒரு காரியம் நீங்க பெற்றுக்கொள்கிறது உங்களை சுத்தி இருக்கிற மற்றவங்களுக்கு அது ரொம்ப மோசமா தெரியலாம், ஆனா உங்களுக்கு அதுதான் நல்லது, சிறந்தது. But the question is, are you ready to accept it? ஆனால் கேள்வி என்னன்னா, நீங்க அதை ஏற்றுக்கொள்ள தயாரா? Are you ready to accept it gladly? அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள நீங்க தயாரா? Are you ready to accept it with contentment? அதை மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ள நீங்க தயாரா? Are you ready to accept it wholeheartedly? நீங்க முழு இதயத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள தயாரா? Are you ready to accept it for Christ's sake? கிறிஸ்துவின் நிமித்தம் அதை ஏற்றுக்கொள்ள நீங்க தயாரா? The answer is with you. பதில் உங்கள்கிட்ட தான் இருக்கு. May God help you. கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் நம்முடைய முழங்காலுக்கு வரலாம். கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் அடிப்படையில் நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கலாம். நாம் எந்தெந்த விஷயங்களில் ஆராய்ஞ்சு பார்க்கணுன்னு தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தினார். அதனால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நேரம் யாருக்காகவும் காத்திருக்காமல் நாம் சுருக்கமாக ஒவ்வொருத்தரும் ஒரு 15 வினாடி எடுத்துக்கிட்டால் கூட போதும். ரொம்ப சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக நீங்கள் ஜெபம் பண்ணலாம். மைக் கொடுக்கப்படும், நீங்கள் சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம். ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்க போகிறோம். தயவுசெய்து நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து